வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா மூவலூருங்கிற ஊரில் இருக்கேன். இந்த கோவில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்க சகாயேஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே இந்த மூவலூர் கோவிலுக்கு எதிர்த்தாப்புல இருக்க அந்த தேரடியை நான் இங்கே காணொளி எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் இந்த கோவில் வரணும்னு ஆசைப்பட்டேன். இந்த கோவிலுடைய வாசல்லே பார்த்தீங்கன்னா 3 கல்வெட்டு இருக்கு பாருங்க. இங்கேயே 3 கல்வெட்டு இருக்காங்க. இது வந்து பார்க்க வந்து அந்த காலத்து அந்த சோழர்கள் காலத்து வட்டெழுத்து மாதிரி தெரியல. இது வந்து மேபி விஜயநகர காலத்து கல்வெட்டாக இருக்க வாய்ப்பு. இந்த கல்வெட்டில் கூட பாருங்களேன், சடையன் புதுவை யானில் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து தெளிவாகவே தமிழ் எழுத்துக்கள் நமக்கு வந்து நல்லாவே தெரியுது பாருங்க. சதி, பவன, கரடு, சைத்தை, கலாவா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இங்கே வந்து தெளிவாக புதுவைன்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. புதுவை அப்படின்னு கொடுத்துருக்கு. புதுவை யானில்னு வார்த்தை இருக்குது. இது மறைக்கப்பட்டிருக்கிறதுனால இது எந்த ஆண்டுன்னு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கமும் இருக்குது. இதெல்லாம் நாயக்கர் கால கல்வெட்டுங்க. இந்த கோவிலுக்கு வந்து சோழர்கள் மற்றும் இப்போ விஜயநகர காலத்தில் உள்ளவங்க செஞ்சுருக்காங்க. முக்கியமாக இந்த கோவில் வந்து இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த கோவிலோட அமைப்பு பாருங்க. 5 நிலை ராஜகோபுரம். இது 5 நிலை ராஜகோபுரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 5 வள்ளலார் கோவிலில் இது ஒரு கோவில். அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் ஊர் மயிலாடுதுறை இருக்குது பார்த்திங்களா, அது வந்து அந்த மயூரநாதர் கோவில் வந்து நடுவில் இருக்குது. அதை சுற்றி 4 பக்கங்களும் வந்து குருஸ்தலங்கள் இருக்கான். அது வந்து இங்கே பாருங்க, மயிலாடுதுறை கோவிலுக்கு கிழக்கில் விலநகர்னு இருக்குது. அந்த விலநகர் தான் இதுக்கு முன்னாடி நான் காட்டியிருப்பேன், துறைக்காட்டும் வள்ளலார்னு காட்டியிருப்பேன். அந்த இறைவன் பேர் துறைக்காட்டும் வள்ளலார். மேற்கே, அதாவது மயிலாடுதுறை கோவிலுக்கு மேற்கே இருக்கிறது வந்து மூவலூர், இப்போ இருக்கிற தலம். இங்கே இருக்கக்கூடிய இந்த இறைவன் பேர் வந்து மார்க்க சகாயேஸ்வரன் கூப்பிட்டாலும் வழிகாட்டும் வள்ளல்னு கூப்பிட்றாங்க. வழிகாட்டும் வள்ளல். இந்த இறைவனுக்கு பேர் வழிகாட்டும் வள்ளல். வடக்கே வந்து சிதம்பரம் போகிற ரூட்டில் வந்து வள்ளலார் கோயில்னு ஒன்று இருக்குது. மயிலாடுதுறை டவுன்லேயே இருக்குது வள்ளலார் கோயில்னு. அது கை காட்டும் வள்ளல்னு சொல்கிறாங்க அந்த இறைவன் பேர். அப்புறம் இந்த திருவாரூர் போகிற வழியில் ஐ திங்க் அது வந்து இந்த வலுவூருக்கும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சேரின்னு ஒரு ஊர் இப்படி போகும். அந்த ஊரில் உள்ள அது வந்து தெற்கு பக்கத்தில் இருக்குது. அந்த கோவிலுக்கு தெற்கு பக்கம். அந்த இறைவனுக்கு பேர் வாக்கு நல்கும் வள்ளலார்னு சொல்கிறாங்க. மொத்தம் 5 வள்ளலார்கள். அதில் நடுவில் வந்து மயிலாடுதுறை கோவில் வள்ளலார் இருக்கார். அதை சுற்றி இந்த 4 வள்ளலார் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா அந்த எல்லைப்புறத்தில் இருக்காங்கங்கிறது தெளிவாக தெரியுது. அதனால தான் 5 வள்ளலார் தலம்னு சொல்லுவாங்க. வள்ளலார் தலங்கள்னு சொல்லுவாங்க. இது முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு விஷயங்கள். இந்த கோவிலோட குடிமரம் தான். இந்த கோயில் இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னா, பீடத்தில் வந்து பொதுவாக பீடத்தை மட்டும் வைப்பாங்க. ஆனால் இந்த கோவில் வந்து பீடத்தை சுற்றி 4 நந்தி இருக்குது பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 நந்தி கொடிமரத்தை பார்த்துருக்கு, 2 நந்தி வந்து இறைவனை பார்த்துருக்கு பாருங்கள். இது கூடுதல் சிறப்பு. அதாவது பீடத்தில் பாருங்களேன், பீடத்துலேயே வந்து 4 நந்தி வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் 2 நந்தி வந்து பார்த்திங்கன்னா கொடிமரத்தை பார்த்தா 2 நந்தி வந்து இறைவனை பார்த்துருக்கு. இங்கேயும் நந்திக்கிட்டையும் ஒரு பீடம் வச்சுருக்காங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா குலத்தூங்கன் காலத்துலேயே நிறைய கல்வெட்டு எண்ணிக்கை இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. கல்வெட்டு எண்ணிக்கையே பார்த்திங்கன்னா 15 இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா கல்வெட்டு நான் தனியாக சொல்கிறேன். இந்த ஊர் பார்த்திங்கன்னா வந்து திருமூவலூர் உடைய நாயனார், வழித்துணை நாயனார். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் வழிகாட்டும் வள்ளல்னு சொன்னேன். அதனால் வழித்துணை நாயனார். அப்புறம் இன்னொரு பேர் மார்க்க சகாயர், அப்படி தான் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கோவிலுக்கு நிறைய பேர் கொடை கொடுத்துருக்காங்க. கொடைன்னா இந்த ஃபோட்டோ எடுக்கல, வெளில தான் எடுக்கிறேன். இந்த பார்த்திங்கன்னா வந்து 3ஆம் குலத்தூங்கன் காலத்தில் தான் வந்து ஒரு கொடை கொடுத்துருக்காங்க. அதாவது 3ஆம் குலத்தூங்கன் காலத்தில் கொடுக்கப்பட்ட கொடை. அப்புறம் வந்து முக்கியமாக வந்து நாயக்கர் காலத்தில் தான் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. 13 வேலி நிலம் வந்து இந்த கோயில் உள்ள இறைவனுக்கு கொடுத்துருக்காங்கங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கல்வெட்டு ரீதியாகவும் அப்புறம் பார்க்கலாம். இது இறைவி வந்து இவங்க தான். இந்த இறைவியை சுற்றி இருக்கக்கூடிய கருவறையெல்லாம் நிறைய சிற்பம் இருக்குது. அதை நான் அப்புறம் காட்டுறேன். இறைவி பேர் வந்து சவுந்தரநாயகி. எல்லா கோயிலையும் சவுந்தரநாயகின்னு தான் அம்மனுக்கு பேரே இருக்குது. இறைவி
சௌந்தரநாயகி. அது அந்த சிற்பங்கள்லாம் நான் வெளியே தனியாக காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு இந்த கோவில் ஏன் மூவலூர்னு அழைக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சொல்லப்படுது. சிவன், பிரமன், அப்புறம் வந்து திருமால், இவங்க மூவரும் வந்து இந்த கோவிலில் உள்ள, அதாவது சிவனை வழிபட்டிருக்கார். சிவலிங்கம் வச்சு அதை வழிபட்டதுனால மூவர் வழிபட்ட தலங்கிறது தான் மூவரூர் அப்படிங்கிறது காலப்போக்கில் மூவலூராக மாறி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 7 கன்னியர்கள் இந்த கோவிலை வழிபட்டு அவங்க முக்தி அடைஞ்சிருக்காங்களாம். அவங்களுக்கு நேர் எதிர்த்தாப்பில் பீடம் இருக்குது. இது கூடுதல் சிறப்பு. அப்புறம் வாங்க உள்ளே போகும். இந்த இறைவனுக்கு என்ன சிறப்புன்னு சொல்கிறேன். இறைவனை காட்ட வேணாம், இறைவனுக்கு என்ன சிறப்புங்கிறத மட்டும் காட்டுறேன். அதாவது இது வந்து கோவிலோட கருவறைங்க. எவ்வளோ அழகாக அந்த காலத்துலேயே கட்டியிருக்காங்க. இது வந்து மாடம்னா மாட கோவில் கிடையாது, இது அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. மாட கோவில் வேறு மாதிரி இருக்கும், இது மாட கோவில் கிடையாது. அங்கே இருக்கிறவர் தான் மார்க்க சகாயேஸ்வரர். ஒரு வைப்ரேஷன் கிடைக்குங்க இங்கே வந்தீங்கன்னா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, திங்கக்கிழமை சாயங்காலம் வந்து இந்த கோவில் இறைவனை வந்து அந்த ஒரு பால் மாதிரி கொடுப்பாங்களா, அபிஷேக் பால். அப்போ வந்து என்னென்னா, இந்த இதய நோயெலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த நோய் தீர்க்கிறதுக்கு உண்டான மிகப்பெரிய இறைவனாக இருக்கிறது இந்த மார்க்க சகாயேஸ்வரர் தான். அதாவது அந்த அந்த காற்றை வாங்குறீங்க பார்த்திங்களா, இறைவனோட உட்கார்ந்து காற்றை வாங்குறீங்க, அதுலேயே இப்போ இதய நோயில் உள்ள விஷயங்கள்லாம் குறையுது அப்படிங்கிறது இங்கே சொல்லப்படுது. இறைவனை காட்டல, ஆனால் சுற்றி இருக்கக்கூடியதை காட்டுறவங்க. அந்த பிராகாரத்தை சுற்றி நிறைய கல்வெட்டு இருக்குது, அது அப்புறம் காட்டுறேன். இது வந்து 7 நாகங்கள். அதுக்கப்புறம் சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், சேக்கிழார். எப்போவுமே சம்பந்தரோடது வந்து சுந்தரர், நான் எப்போவுமே சொல்லியிருப்பேன், சம்பந்தரோட அப்பர் வந்து கொஞ்சம் குறைவான உயரம் கொண்டவர். அது இந்த கோயிலையும் தெளிவாக சொல்லியிருக்கேன். அது ஒரு கூடுதல் சிறப்பு. ஒரு நடராஜர் சன்னதி திறக்கலை. அப்புறம் வந்து விநாயகர். அது எல்லா கோயிலுமே பார்த்திங்கன்னா வந்து சம்பந்தர் வந்து கொஞ்சம் உயரமாக இருப்பார், அப்பர் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருப்பார். அதை வந்து அவர் வந்து உயரம் குறைவுங்கிறது வந்து இந்த சிலை வடிவமைப்பிலே ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அப்புறம் இறைவன் அப்புறம் காட்டுறேன், அதை கடைசியாக முடிச்சுட்டு இருந்ததை காட்டுறேன். இப்போ கோவில் உள் பிராகாரத்தில் பார்ப்போம். நிறைய வரைபடம்லாம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் இவங்க வடிவமைச்சது. இன்னும் நிறைய சிற்பங்கள் இருக்குது, அதை நான் ஒரு தனித்தனியாக காட்டுறேன் ஒன்று ஒன்றா. கல்வெட்டையும் நான் தனியாக காட்டுறேங்க. அதுக்கு முன்னாடி கோவிலோட அமைப்பை முதல்ல காட்டிடுறேன். இங்கே கூட பாருங்கள், ஒரு சிற்பம் இருக்குது பாருங்கள், ஒரு தேவி யாரோ ஒருத்தவங்க வழிபடுற மாதிரி ஒரு சிற்பம். இல்லை பெயிண்ட் அடித்து வச்சுருக்கிறதுனால யாரை வழிபடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் இங்கே பாருங்க, இதுதான் முக்கியமானது. இந்த கோவிலோட மொத்த வரலாறையும் இந்த ஒரு சிற்பம் சொல்லிடுது. இதை பாருங்கள், இது வந்து மூவர், 3 தெய்வங்களும், சிவன், பெருமாள், பிரம்மன், மூவருமே சிவலிங்கத்தை வழிபடுறாங்க பாருங்கள். இதனால தான் இந்த கோவில் பேர் மூவலூர். மூவர் வழிபட்டதுனால மூவலூர். அதாவது அவரே அவரை வழிபட்டிருக்காரு, அவரே அவருக்கான லிங்கத்தை வடிவமைச்சு அதிலே வழிபட்டிருக்காரு. நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த சிற்பம். இது என்னன்னு எனக்கும் தெரியலங்க. இது இந்த திருஞான சம்பந்தரா திருநாவுக்கரசரானே தெரியல, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மகாவிஷ்ணுக்கெலாம் சன்னதி இல்லை. இந்த தட்சிணாமூர்த்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கீழ் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 முகங்களோடைய இது இருக்குது. இதை பாருங்கள், இதுதான் தட்சிணாமூர்த்தி உள்ளே இருக்கார். அந்த 4 முகத்தில் வந்து சனகாதி முனிவர்கள் இந்த மாதிரிலாம் எல்லோரும் இருப்பாங்க. அதற்கு கீழே வந்து சிங்க முகம், யானை முகம், அப்புறம் அந்த விலங்குகளோட முகம் கொண்டதெல்லாம் இருக்கும். ஆமாம், கீழே இருக்குது. ஆமாம், காளை மாடு இருக்குது, அப்புறம் யானை இருக்குது. அதெல்லாம் இங்கே சரியாக தெரிய மாட்டேங்குது. சரி,
அடுத்து வாங்க. இது முடிச்சுட்டு அப்புறம் கல்வெட்டுக்கு தனியாக எடுத்தால் மட்டும்தான் பின்ன பிராகாரத்தை எடுக்க முடியும். எக்கச்சக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து விநாயகர், 3 விநாயகர் இருக்காங்க. இது உள்ளேயே 3 விநாயகர் இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோயிலுமே சொன்னேன் நான் கழுவடி லிங்கம்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த காலத்தில் யாராவது ஒருத்தங்க இறந்தாலும் அவங்களோட ஞாபகார்த்தமாக அந்த கழுவடி லிங்கம், இதுலேயே நிறைய உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு பாருங்க. இது வந்து கழுவடி லிங்கம்னு சொல்லுவாங்க. இந்த நடுக்கல் மாதிரி இது கழுவடி லிங்கம்னு சொல்லுவாங்க. இது பேர் நடுக்கல்லாம். ஒரு வீரன் செத்துறானா அவன் ஞாபகார்த்தமாக வைக்கிறாங்களா, அந்த மாதிரி கழுவடி லிங்கம். இதெல்லாம் நான் அப்படியே சொல்லிட்டு வரேங்க. காளி, அண்ணாமலையார், உண்ணாமுலையார், சம்பந்தருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக சிலை இருக்குது இங்கே. அப்புறம் விஸ்வநாதர், விசாலச்சி, அதாவது எல்லா கோவிலையும் உள்ள இறைவனோட இதை வச்சுருக்காங்க இங்கே. அப்புறம் அர்த்தநாரீஸ்வரர், அப்புறம் பிரம்மலிங்கம், பிரம்மன் வழிபட்ட லிங்கம், திருமால் வழிபட்ட லிங்கம், அப்புறம் தக்ஷகனுக்கு இங்கே சிலை இருக்குது பாருங்க. தெளிவாக தெரியல. அப்புறம் இது வந்து முருகன் கந்தவேல்னு சொல்லிட்டு அந்த இறைவன் பேர். லக்ஷ்மி தேவி, சடையப்பர், தட்சிணாமூர்த்தி கொஞ்சம் பெருசாக அமைச்சிருக்காங்க. அப்புறம் வழக்கம் போல் முருகன், அவருக்கு நேராக லிங்கோத்பவர். இங்கே லிங்கோத்பவர் இங்கே அமைச்சிருந்தாலும் அதற்கு மேலே வந்து மகாவிஷ்ணு அமைச்சிருக்காங்க. சரி, ஓகே. சிற்பங்கள் வெளியில் நிறைய இருக்குது. அதை நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். சிற்பங்கள் வந்து அந்த பிராகாரத்தை சுற்றி வந்தால் தான் நமக்கு சிற்பம் கிடைக்கும். கோவில்னால் இவ்வளோ தான் இருக்குது. அப்புறம் மகாலட்சுமி, இதுதான் கோவிலுடைய விமானம். சிறிய விமானம் தான், பெரிய அளவுக்கு விமானம் கிடையாது. இது சிறிய விமானம். இங்கே தான் கல்வெட்டு இருக்குது. ஆக்சுவலாக இந்த கோவிலோட இறைவன் பேருன்னா ஊர் பேருன்னுங்கிற கல்வெட்டு இருக்குது. அதை நான் தனியாக சொல்கிறேன். அப்புறம் பிரம்மன், அதுக்கப்புறம் காளி தேவி, துர்க்கை தேவி. துர்க்கை காளியெல்லாம் ஒன்று தான், இருந்தாலும் துர்க்கை தேவி. எல்லா கோவிலையும் போனால் எல்லாரையும் எடுக்க முடியுது. இந்த இறைவனை மட்டும் அவ்வளோ சீக்கிரம் எடுத்துட முடிய மாட்டேங்குது. அவர் நமக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறார். சண்டிகேஸ்வரர். அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் கல்வெட்டுலாம் இருக்கிறது சொல்கிறேன். அப்புறம் கார்கோடகன், இதை நான் கதையில் படிச்சிருக்கேன். கார்கோடகன் அதாவது இங்கே வழிபட்டவங்களோட சிற்பங்கள்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் காரியசேனர், பிப்பல மகரிஷின்னு ஒருத்தர் இருக்கார். அப்புறம் வந்து வீரசேனர். அதாவது இந்த கோவில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, நிர்மலன் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து தன்னுடைய இருதய நோயை வந்து தீர்க்கறதுக்காக இந்த கோவிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி வானமுட்டி பெருமாள் கோவில்னு கோழிக்குத்தியில் ஒன்று இருக்குது. அந்த இறைவன்கிட்ட அந்த இது வந்து எப்படி தீர்க்கணும் அப்படின்னு இங்கே இருக்கிற இறைவன்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து வழியை காட்டினாராம். அதான் மார்க்கத்தை காட்டினாராம். அதனால் இந்த இறைவனுக்கு ஒரு மார்க்க சகாயேஸ்வரர்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி இந்த கோவிலில் நிறைய பேர் வழிபட்டிருக்காங்க. இப்போ தான் நானே ஒரு கல்வெட்டை பார்க்குறேன். எல்லாத்தையும் பூசி வச்சிடுறாங்கங்க. அதனால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது நமக்கு. சரி, இறைவனை பார்க்க முடிஞ்சால் பார்ப்போம் வாங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதில் உள்ள அப்புறம் இறைவன் அதுதாங்க மார்க்க சகாயேஸ்வரர். இங்கே உட்காந்துட்டு நீங்கள் அந்த மூச்சு காற்றை வாங்கினீங்க அப்படின்னாலே உங்களுக்குள்ள இருதய நோய் குறைவாயிடும் அப்படிங்கிறது இந்த கோவிலோட மிகப்பெரிய ஐதீகம்னு சொல்லக்கூடாது, தொன்னம்பிக்கை. அவ்வளோதான் கோவிலோட அமைப்பு, அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த நவகிரகமும் இதுவும் முடிச்சிட்டோன்னா இந்த கோவில் உள்ளார்ந்தது விஷயம் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் காட்டுறேன். இது கார்கோடகன், காரியசேனர், அப்புறம் கருமசேனர். இதெல்லாம் என்னன்னு எனக்கும் தெரியல, ஆனால் பிப்பலரை தெரியும் எனக்கு. பிப்பல மகரிஷி, அதே மாதிரி வீரசேனர். இதெல்லாம் அந்த காலத்து முனிவராக இருக்கிற வாய்ப்பு. அம்பாள் சன்னதிக்கு பின்புறத்தில் உள்ள இடத்துல எக்கச்சக்க சிற்பம் இருக்குது. சிற்பங்கள் இந்த கோவிலோட நிறைய சிற்பங்கள், கதைகளோட சிற்பங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வாங்க பார்க்கலாம். இந்த கல்வெட்டை முடிச்சுட்டு தான் அதை போய் பார்க்க முடியும். நவகிரகத்தை பொதுவாக வந்து நவகிரகங்கிறது எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நல்லா கவனிங்களா, இது நவகிரகம். இங்கே இந்த கோயிலில் தான் கொஞ்சம் நல்லா பார்க்க முடியும். இதை பாருங்கள், இது சுக்கிரன், சூரியன், புதன். இது 3 கிரகமுமே முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவாங்க. 3மே பக்கத்தில் இருக்கும். சன், மெர்க்குரி, வீனஸ் 3மே பக்கம் தானே. அதே மாதிரி தான் இங்கே
3மே ஒரே திசையை பார்க்குது பாருங்கள். இது முக்கியமான தகவல். இன்னொரு தகவல், இந்த சூரியன் ஒரு பக்கம் நிற்கிறாரு, சனி ஒரு பக்கத்தில் நிற்கிறாரு பார்த்தீங்களா, இது ஒரு தகவல். இன்னொன்று, அது சந்திரன், அது வந்து புதன், இருவரும் நேருக்கு நேர் பார்க்குறாங்க. இங்கே இந்த 2 பக்கமும் அது கேது, இது ராகு, 2 பேரும் ஒரே பக்கமாக பார்க்குறாங்க. ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா, சூரியன் புதன் சுக்கிரன் எப்பொழுதுமே ஒரே கூட்டில் தான் இருப்பாங்க. அதனால தான் வந்து இப்போ உதாரணத்துக்கு சூரியன் புதன் சுக்கிரன் 3மே இணையும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இணையும் பொழுது அங்கே ஒரு அதீத மழை பெய்யும் அப்படிங்கிறது வானவியல் சாஸ்திரத்தில் ஒரு மிகப்பெரிய கருத்தாக இருக்குது. கோவில் வந்தீங்கன்னா அதை பாருங்கள், முக்கியமான கருத்துக்கள் நிறைய இருக்குது. இப்போ பைரவர், சனீஸ்வரன், சூரியன், இது கோவிலோட அமைப்பு. இதுதான் கோவிலோட முதல் அமைப்பு. இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் ஒரே 2 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நம்ம 2 சிற்பம் பார்த்திங்களா, அது வந்து உயக்கொண்டாரும் அப்புறம் ஆட்கொண்டாருங்கிற 2 மாபெரும் மனிதர்களுடைய இது வந்து உயக்கொண்டாருங்கிறது வந்து அவர் பேர்னால தான் உயக்கொண்டா ஆறுன்னு சொல்கிறோம். முடிக்கொண்டான் ஆறு, உயக்கொண்டார் ஆறுலாம் சொல்கிறோம்னா அதுமாரி. இப்போ வந்து சிற்பங்கள் வந்து வெளியில் இருக்குது, சிற்பங்கள் வந்து வெளிப்பிராகாரத்தில் இருக்குது. அதை நான் தனி காணொலியாக கடைசியாக போடுறேன். இப்போ நம்ம வந்து அடுத்த காணொலியாக கல்வெட்டை பார்ப்போம். இதோட இது போதும். நன்றி.